Class 12 Unit number 13 Organic Nitrogen Compound. இந்த யூனிட்ல இருந்து காம்பர்க் ரியாக்ஷன் இந்த டாபிக் தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த காம்பர்க் ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன் டைசோனியம் குளோரைடு, பென்சீன் டைசோனியம் குளோரைடு react with benzene in the presence sodium hydroxide to form biphenyl product. This reaction is called a Comberg reaction. Benzene disonium chloride react with benzene in the presence of sodium hydroxide to form biphenyl product. Reaction is benzene means 6 member ring இருப்பாங்க. Disonium chloride means N2Cl benzene ringல add ஆயிருப்பாங்க. Chlorine having negative charge, nitrogen having positive charge. This reactant is called benzene disonium chloride. React with benzene. So reaction in the presence of sodium hydroxide அப்போ நமக்கு ஃபார்ம் ஆகுறாங்க. So benzene atom having all position in hydrogens. இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடில் இருக்கிற குளோரின் ஆட்டம் having நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜை யூஸ் பண்ணி பென்சீன் ரிங்கில் இந்த பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை பிக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்தாங்கன்னா HCl ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகிருப்பாங்க. தென் N2 இந்த பாண்டில் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு N2 கேஸாக வெளியே போகிறாங்க. நமக்கு ரிமைனிங் என்ன ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா இந்த ரிங்கில் இருந்த N2 கேஸாக வெளியே போயிட்டாங்க. குளோரின் பென்சீனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனோட சேர்ந்து HCl வெளியே போயிட்டாங்க. இந்த நைட்ரஜன் இந்த பாண்டில் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போனதுனால இந்த ரிங்குக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருவாங்க. இந்த பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டில் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை விட்டுட்டு போனதுனால நெகட்டிவ் சார்ஜ் வருவாங்க. அப்போ இந்த பாசிட்டிவும் இங்கே இருக்கிற நெகட்டிவும் சேர்ந்து ஒரு பாண்ட் மேக் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு ரிங்கும் ஜாயிண்ட் ஆன மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைப்பாங்க. அந்த ப்ராடக்ட் தான் பைபினைல். பைனா ரெண்டு, ஸோ பினைலா C6H5 குரூப்பு இருக்கிறது. ஸோ ரெண்டு பினைல் ஜாயிண்டான ப்ராடக்ட் கிடைக்கிறதுனால பைபினைல் அப்படின்னு இதுக்கு நேம் சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் காம்பர்க் ரியாக்ஷன்.